அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சிவா. கடந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்த்துருந்தோம்னா, ஆண்டிவளையில் இருக்கக்கூடிய வெட்டி முறிச்சான் இசக்கியம்மன் கோயிலில் வந்து 3 வார்ப்பு நிறைய மஞ்சள் நீர் வந்து சாமி ஆடினதாக பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதே கோயிலில் இரவு கொடையில் நடந்த ஒரு வேற லெவலான காட்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லிடுறேன். கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பாயாசத்தை சாமி எடுத்து கையில் வாரி குளிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய எண்ணெய், சரிங்களா, எண்ணெயை அந்த கமுகம் பூவை வந்து உள்ள போட்டு முக்கும்போது தீ வந்து அப்படி பத்தி எரியுது. எதையும் பொருட்படுத்தாம இசக்கியம்மன் வந்து புகுந்து விளையாடினாங்க. செகண்ட் விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். பூஜையெல்லாம் தயாரா போயிட்டே இருக்குது. சாமி வரதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இசக்கியம்மன் வந்து ரெடி ஆயாச்சு. அருளாளர் அப்படி ஆராசனிலே நின்றுட்டு இருக்காங்க. பூப்படப்புக்கெல்லாம் தீவரணம் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சாமி வந்து அப்படி தயாராகி வந்தாச்சு. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத ஒரு வீடியோ அப்படி லைட்டாக கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வாங்க. மக்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் வந்து விளைவி நிற்க சொல்கிறாங்க. நின்றுட்டு அந்த பார்த்தீங்களா வட்டை ஃபுல்லாகவே வந்து பாயாசம் கொதிக்க கொதிக்க அப்படியே இருக்குது. இசக்கியம்மன் வந்து தயாராகியாச்சு. இப்போ வந்து கோரி குளிக்க போகிறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா சார் என்ன அசாத்தியமாக விளையாடுறாங்கன்னு பாருங்களேன். எப்பா என்ன சூடாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம சாதம் வடிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி வந்து நம்ம கையில் பட்டா கூடலாம் வெந்து போவோம். இப்போ சாமி பாருங்கள் எவ்வளோ ஒரு அருளாக இருக்காங்கன்னு பாருங்கள். சார் வேற லெவல் மக்களே. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வ செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லவே வேணும். நிறைய பேர் வந்து இந்த சாமி ஆட்டலாம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிப்பட்ட கோயிலில் வந்து சாமிகிட்ட வந்து கொஞ்சம் பாயாசத்தை வாரி கொடுக்கணும். கையில் வச்சுக்கிடுங்கப்பா சூடு எப்படி தெரியும்ன்ட்டு. இது பாருங்க தலையில் போட்டு ஆடி முகத்துலலாம் போட்டு ஆடி எப்பா வேற லெவல் சார்.
சாமி ஆடக்கூடிய அருளாளர்கள் முகத்தை அப்படியே பாருங்களேன். அந்த சர்க்கரை பாகு எல்லாம் கலந்து அந்த முகத்துல வந்து அப்படியே படிஞ்சு எவ்வளவு நம்ம சூம் போய் காமிச்சிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காயம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வந்து சாமியினுடைய ஒரு பெரிய திருவிளையாடலாம், பெரிய திருவிளையாடலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாலே அவங்களுடைய அருள் வந்து நமக்கு வந்து பரிபூரணமா கிடைச்சிக்கும். இந்த இசக்கியம்மன் பக்தர்கள்லாம் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. சரிங்களா? பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கலியுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம். நம்ம மதம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய தெய்வ சக்திகள் தான். அடுத்து அப்படியே கமுகம்பூவை வந்து கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அடுத்தால வந்து சாமி வந்து கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய எண்ணெயை தான் வந்து கோரி குளிச்சு விளையாட போகிறாங்க. அந்த காட்சியும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். எண்ணெய் எப்படி கொதிச்சிட்டுன்னு பார்த்தீங்களா? சும்மா ஒரு சைடில் அப்படியே ஒரு தாத்தா நின்னாங்க. அந்த தாத்தாவை கூப்பிட்டு சாமி வந்து தண்ணி ஊற்ற சொல்லிச்சு. திருநூறு போட்டோன்னா அவங்க மேலே சாமி வந்து அச்சனியில் இருந்துச்சு. கையெடுத்து போட்டு முக்குறாங்க பாருங்க. கையெடுத்து போட்டு முக்குறாங்க. அந்த கமக்கம் பாளையம் அப்படி போடும் முறை பாருங்க. தீ எப்படி எரியுது பார்த்தீங்களா? எப்பா எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து உயிரை வந்து பணையம் வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அது தெய்வ அருள். அவங்க மேலே அந்த அருளாளருக்கு மேலே இசக்கியம்மன் இருந்து விளையாடுறாங்க. அதுதான் பெரிய மேட்ரே. இதில் ரொம்ப ஆச்சரியம். நான் கூட இருக்கா கூட அதை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்களேன் எப்படி அந்த தீ எரியுது பார்த்தீங்களா? எதையுமே பொருட்படுத்தாமல் சாமிக்கு அருள் அப்படி அவங்க சந்தோஷமா விளையாடுறாங்க. ஐயா இசக்கியம்மன் வந்து சந்தோஷமா விளையாடுறாங்க. அதை தான் நம்ம சொல்லணும். இன்னொன்று வந்து இந்த அருளாளருடைய விரத நிலை அதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நல்லா விரதம் இருந்திருக்காங்க. என்ன பாருங்க அடுத்தால அந்த பாயாசத்தெல்லாம் குறையாச்சு. எப்பா வேற லெவல் தான். நான் மூணாவது ஒரு அதிசயம் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது இதுதான். பார்த்தீங்களா பலகாரம் எவ்வளோ ஒரு கொதிநிலையில் வெந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள்லாம் வந்து பலகாரம் சுட்டுட்ருக்காங்க. இசைக்கியம்மன் அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு பலகாரம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ வருவாங்க பாருங்களேன். வந்து அந்த எண்ணெயை வந்து அப்படியே இடத்துல கோரி குளிக்க ஆரம்பிப்பாங்க. மக்களெல்லாம் ஒதுங்க சொல்லிட்டு வந்துட்டாங்களா? மக்களெல்லாம் ஒதுங்க சொல்லிட்டு அந்த இதில் அப்படியே கமுகம்பூ எடுத்து போட்டு அப்படியே முக்கிய இடத்துல குளிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் நம்ம மேலே பட்டாலே எவ்வளோ ஒரு பொத்து போகும்ல பார்த்தீங்களா? மக்களுக்கு மேலே படக்கூடாதுன்ட்டு அப்படி மெதுவாக கோரி அப்படி அலைக்கு அப்படி ஒரு சொட்டு எண்ணெய் நம்ம மேலே பட்டாலே இந்த கடுகு பொரிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சொட்டு எண்ணெய் மேலே பட்டாலே எப்படி பொத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தெய்வ செயல் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இசக்கியம்மன் பக்தர்கள்லாம் இருந்தால் நல்லா வேண்டிக்கோங்க.